சென்னை தியாகராய நகர் மாம்பலம் ரயில் நிலையம் அருகே சாலையோர வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு மிரட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் மூலம் அரசியல் கட்சியின் பெயரை கூறி பணம் வசூலிக்க முயற்சிப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தலைமையில் வியாபாரிகள் மாம்பலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்தனர். சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இப்போதும் இந்த மாமூல் கலாச்சாரம் தலைவிரித்து அடைச்சுனா என்ன பண்ண முடியும்? நாங்கள் சொல்லுங்க, யார்கிட்ட போக முடியும்? இன்னைக்கு இந்த விஷயம் விஸ்வரூபம் ஆயிடுச்சு. அதனால நாங்களாம் வந்திருக்கோம். அப்போ இவர்களுக்கு யார் பாதுகாப்பு? நாங்கள் இல்லாத நேரத்தில் வந்து ஒருத்தனை வெட்டி குத்திட்டா யார் பாதுகாப்பு? அப்போ உழைத்து பிழைக்கின்ற ஒரு வணிக சமூகத்தை சுரண்டி தின்னான ஒரு ரவுடி கும்பல் என்னைக்குமே இருக்குமா? சென்னையின் இதே பகுதியான டி நகரில் இவர் ஒரு மிரட்டல் விடுத்தா நாங்கள் எங்கே போய் யார்கிட்ட போய் கேட்கறது? எங்கே போய் யார்கிட்ட போய் கேட்கறது? காவல்துறையில் மனு கொடுத்துருக்கோம். இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புஷி ஆனந்த அலுவலகத்துக்கு போகிறோம். கண்டிப்பாக இந்த மனுவை கொடுக்குறோம். அது யார் பண்ணுற கார்பரேஷன் ரைடு பண்ணுறாங்க? அது யார் சொல்லி பண்ணுறாங்க தெரியாது. டாடா கார்பரேஷன் ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் சொல்லி பண்ணுறாங்களோ தெரியாது. இங்கே போட்டிங்கன்னா கடை போட்டிங்க உங்களுக்கு போட விட மாட்டேன். நீ எவங்க அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு கடை போட விட மாட்டாங்க சார். அவங்களே இது மாதிரி பண்ணுறாங்க, வேற இல்லை. போலீஸ் எல்லாம் எங்களை பண்ணல. எதுவும் கார்பரேஷன் அவங்க தான் இது மாதிரி அணிய மாட்டாங்க. இந்த கடை போட்டிங்க உங்களுக்கு தான் அழிய முடியும். நாங்கள் அழிவு போகிற பொருள் விற்கிறோம், அது எங்களை விற்க விடாம பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் தான் ஏதோ ஒன்று பார்த்து எங்களுக்கு பண்ணி விடலாம். புதுசாக வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் விற்கல. ஆனால் கார்பரேஷன் எங்களுக்கு வந்து ரூல்ஸ் வந்து மேலே இடத்துல வந்து குத்துருக்காங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். எங்களுக்கு வழி விடுங்க. வண்டி போனோம், லாரி வந்து அந்த மார்க்கெட்டில் எப்படி போவோம்? ஒரு சின்ன வண்டி போகலாம், ஏதோ வரலாம். இல்லை ஆம்புலன்ஸ் வந்தால் கூட நாங்கள் எடுத்துகிட்டு கூட நாங்கள் வழி விடுவோம். ஆனால் பெரிய லாரி போகணும், நீங்கள் போடாதீங்கன்னா போடாதீங்க, எங்களை மிரட்டுறாங்க. இப்போல்லாம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எங்களை கடையை போடக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. நாங்கள் இதை விட்டா வேற வழி கிடையாது. எங்களுக்கு இந்த தொழிலை விட்டா வேற வழி கிடையாது. இதை வித்தாதான் நாங்கள் சாப்பிட முடியும். வேற எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க போடாத, அங்க போடாத, இங்க வைக்காத, தூக்கிட்டு ஓடுனா எங்க ஓடுவாங்க? இந்த ஊர்ல எதுன்னு எங்க ஓடுவாங்க? இந்த இடத்துல தான் நாங்க வைக்க முடியும். எங்களுக்கு வைக்கிறதுக்கும் இடம் கிடையாது. நாங்க வந்து ரோட்ல பழகிறோம். நாங்க நீ ரூம் கட்டி வச்சிடல, கடை கட்டி வச்சிடல. எங்களுக்கு இது ஒரு தீர்வு கிடைக்கணும். இதுதான் எங்களோட முடிவு. இல்லைன்னா வேற மாதிரி நான் முடிவு எடுப்பேன்.